இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷனில் ஒரு நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டி ஃபைண்ட் பண்ணி ஆல் ஆஃப் ஃபேம் வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு ரியல் வேர்ல்ட் பிஓசி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல் நிறைய லேப் வீடியோ வந்து போட்டிருப்போம், அதே மாதிரி நிறைய ரியல் வேர்ல்ட் பிஓசி வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நான் ஃபைண்ட் பண்ண பக்கு பேர் என்னன்னா வந்து நோ ரேட் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸ்டில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து சொல்கிறேன். நோ ரேட் லிமிட்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்பவே சிம்பிள் தான். என்னன்னா எல்லா வெப் அப்ளிகேஷன்லையும் ஒரு ரூல் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டைம் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை அந்த பர்டிகுலர் நம்பருங்கிறது அதிகமாகிருச்சு அப்படின்னா வந்து ஒரு சில இம்பேக்ட்லாம் வந்து நடக்கும். ஸோ என்ன ப்ரோ சொல்கிற, ஒன்றுமே புரியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன், என்ன தெளிவாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நிறைய சைட்டில் வந்து இந்த மாதிரி வெரிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது இமெயில் கொடுத்தா இமெயில் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு உங்கள் இமெயிலுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 4 டிஜிட்டோ 5 டிஜிட்டோ ஓடிபி வந்து உங்கள் நம்பருக்கு அனுப்புவாங்க. ஸோ அது எல்லாமே என்னென்னா வெரிஃபை பண்ணுற இடம்னு சொல்லுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் லிங்க்ஸு இல்லை வெரிஃபிகேஷன் ஓடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு ஓடிபிக்கு பதிலாக அதே சைட்லேருந்து ஒரு 100-150 ஓடிபி வந்தால் உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதே மாதிரி ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க்குக்கு பதிலாக ஒரு 100-150 250 இல்லை ஒரு 300-500 இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு உங்கள் இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது அப்படின்னா வந்து எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஸோ அந்த பக்கு தான் இந்த இடத்துல நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அமேசானில் லாகின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அமேசானில் இந்த மாதிரி நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அசியூம் பண்ணிக்கோங்க. அமேசானோட சைட்டில் நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஸோ எனக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் ஒரு நம்பரை வாங்கி போட்டு நான் சும்மா வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது அவங்களையும் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணோம், அவங்களுக்கு அமேசான் மேலே இருக்கிற அந்த ஒரு நம்பகத்தன்மை அதையும் வந்து குறைக்கும். ஸோ என்னடா அமேசான்காரனே இப்படி தான், இது ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான், இந்த மாதிரி கடுப்பாகுன்னு சொல்லிட்டு அமேசான் யூஸ் பண்ணுற இவர் இங்கே விட்டு ஃப்ளிப்கார்ட்டுக்கு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான இஷ்யூவும் வரும். அதே மாதிரி நம்ம அட்டாக்கராக நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக மற்றவங்களை வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணவும் இந்த பக்கை வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நோ ரேட் லிமிட் பக் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான பக் தான். ஸோ இப்போ தான் வந்து பக் பவுண்டி வர போகிறீங்க, இல்லை வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி படிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே அட்வைசபிள். ஏன்னா இதுக்கு அந்த அளவுக்கு டெக்னிக்கல் இது வந்து தேவையில்லை. பட் ஸ்டில் இந்த பக்லையும் ஒரு சில ரொம்ப அந்தளவுக்கு ஆராய தேவையில்லை, அந்தளவுக்கு வந்து மூளையை போட்டு குறையணும்னு அந்த அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ரிக்வஸ்ட்லாம் வந்து டக்குன்னு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஜஸ்ட் இந்த பிஓசி ரன் பண்ணுறேன். பிஓசி ரன் பண்ணால் தான் உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும். எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த சைட்டில் நான் ஏற்கனவே பக்கு ரிப்போர்ட் பண்ணி பேட்ச் பண்ணி, ஸோ எப்பயோ ரிப்போர்ட் பண்ணேன், பேட்ச் பண்ணி அவங்க ஆல் ஆஃப் ஃபேம்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சுது. இப்போ பக்கும் வந்து பேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பிஓசி வந்து வெளியே விடுறேன். ஸோ இது என்னன்னா வந்து சம் fpk.europe சைட்டு. ஸோ இதில் வந்து ஏஜோ அப்படிங்கிற ஒரு சப் டொமைனில் இந்த மாதிரி வந்து ஒரு நோ ரேட் லிமிட் பக் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஃபர்காட் பாஸ்வேர்டில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா அது என்ன லாங்குவேஜ்னு தெரில, பட் ஆனால் ஓரளவுக்கு பார்த்தாலே தெரியும், ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு அந்த மாதிரி வந்து தெரியும் ஓரளவுக்கு. ஸோ இது என்ன லாங்குவேஜ் எனக்கும் தெரியல. நான் ஜஸ்ட்டு பிஓசி ரன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தெளிவாக தெரியும். ஓகே, என்ன பண்ணுறேன், ஃபர்காட் பாஸ்வேர்டு இருக்குது தெரியுமா, அங்கே அந்த இடத்துல தான் அந்த பக் இருக்குது. அதாவது ஃபர்காட் பாஸ்வேர்டில் உங்கள் இமெயில் கொடுத்தா என்ன ஆகும், உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் வந்து நியூவாக ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஒரு லிங்க்குக்கு பதிலாக ஒரு 100-150 லிங்க் வந்து வரப்போகுது. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், என்னோடய இமெயில் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை, அதாவது அந்த பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் சென்ட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை நம்ம வந்து இன்டர்செப்டில் வந்து வெப்சைட்டில் வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு CSRF ஐடி இருக்கும், அதே மாதிரி நம்மளோட இமெயில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லாகின் ரிக்வஸ்ட் ரீசெட் பாஸ்வேர்டு அங்கே அந்த பாத்துக்கு வந்து போகுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டு. இந்த ரிக்வஸ்ட்டை தான் நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணுறேன், இந்த ரிக்வஸ்ட்டை இன்ட்ரூடருக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்ரூடர்னா உங்களுக்கு என்ன தெரியும், மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரூட் போஸ்டிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரூடரோட பேலோடில் போயிட்டு, பேலோடில் வந்து இங்கே பாருங்களேன், சிம்பிள் லிஸ்ட்டுக்கு நல் பேலோட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரி, நல் பேலோட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 100 பேலோட். ஸோ இது என்ன பண்ணணும், அப்போ இதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டுக்கு எனக்கு எந்த பேலோடும் செட் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் ஜஸ்ட்டு இந்த ரிக்வஸ்ட்டை 100 டைம் வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு இதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, எந்த வேரியபிளும் வந்து இது பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ரிக்வஸ்ட்டை ஒரு 100 டைம்ஸ் வந்து சென்ட் பண்ணு
அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக தான் இந்த ஜென்ரேட் 100 பேலோட்ஸ் கொடுத்துருக்கோம். பேலோட் டைப்பில் வந்து நல் பேலோட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். நான் ஜஸ்ட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். அதுக்கும் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அட்டாக் வந்து கொடுத்துக்குறோம். ஸ்டார்ட் அட்டாக் கொடுத்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து போப் ஷூட்டு நம்ம இன்ட்ரூட் நம்ம ரிக்வஸ்ட்டை எடுத்தோம் தெரியுமா, அந்த ரிக்வஸ்ட்டை 100 தடவை வந்து ப்ராசஸ் பண்ணும். விச் மீன்ஸ் தட் 100 லிங்க் வந்து நம்ம இமெயிலுக்கு வந்து வரும். இதெல்லாமே வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு 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 ரிக்வஸ்ட்டு. ஸோ இது ஒரு இங்கே வந்து பாருங்களேன், ஒரு ரெக்வஸ்ட்டும் எல்லாத்துக்கும் வந்து 200 ஸ்டேட்டஸ் கொண்டு வந்திருக்கு. லென்த்துமே வந்து சேமாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இடத்துல பக் இருக்கிறதுனால அது மாதிரி வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. நான் ஜஸ்ட் என்னோடய இமெயில் போயிட்டு பார்க்குறேன். ஸோ எத்தனை இமெயில் வருது, எத்தனை லிங்க் வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இப்போதைக்கு 5 வந்திருக்கு. ரெஃப்ரெஷ் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். அட்டாக்கு போக போக 9 அதே மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். நான் ஜஸ்ட் கொஞ்சம் வீடியோ ஓட்டுறேன். இங்கே பாருங்கள் 24 31 35 43 53 61 68 78 88 கிட்டத்தட்ட 100 வந்துருச்சு. 100 கிட்டே வந்துட்டு பாருங்களேன், கரெக்டாக 100 வந்து நிற்கிது. இதுதான் வந்து இந்த நோ ரேட் லிமிட் வந்து பக். ஸோ இந்த பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன ப்ரோ இம்பாக்ட் அப்படின்னா வந்து யாராச்சும் ஒரு மெயிலை போட்டு இந்த மாதிரி வந்து 100 தடவை நோட்டிஃபிகேஷன் வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ கடுப்பாக இருக்கும். எவனும் ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தா இது ஒரு தனி பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கம்பெனியோட ரெப்புடேஷனும் வந்து இந்த இதில் பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ இது கூட அவங்க பார்க்கலையே, ஸோ இவங்க என்ன கம்பெனி நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த பக்கோட பெரிய இம்பேக்ட். அதே மாதிரி இன்னொரு இம்பேக்ட் என்னென்னா வந்து நம்ம 100 இமெயில் அனுப்புறதுனால இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. ஸோ அந்தளவுக்கு சர்வர் வந்து வேலை செய்யுமான்னு தெரில. இதுவே வந்து ஒரு 10,000 ஒரு 1,00,000 இமெயில் அனுப்புகிறேன்னு வைங்களேன், என்ன ஆகும், இந்த ரீசெட் லிங்க்கை வந்து ப்ராசஸ் பண்ணுறது பேக்கெண்டில் ஒரு சர்வர் இருக்கும். ஸோ அந்த சர்வர் தான் வந்து பேக்கெண்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸர் இந்த இமெயிலுக்கு இந்த பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க்கு அப்படின்னு சொல்லி செட் பண்ணி அனுப்போம். அதை வந்து நம்ம தொடர்ந்து வேலை வாங்கிட்டே இருக்கோம். ஸோ தட் அதுக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லை, அது வந்து ஹீட் ஆகி ஏதாச்சும் இதாகிறதுக்கு இல்லை, அது வந்து சர்வர் வந்து ஸ்லோ ஆகிடும். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து ரிக்வஸ்ட் அனுப்பிட்டே இருந்தால் அது வந்து ஒரு ஸ்லோவாகிடும். ஸோ இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டாஸ் அட்டாக் மாதிரி தான், டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் சர்வீஸை வந்து நம்ம கிட்டத்தட்ட அதை வந்து ஸ்டாப் பண்ணுறோம், கிட்டத்தட்ட அதை வந்து அதோட பர்ஃபார்மன்ஸை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இது வந்து டாஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இதே இடத்துல பேலோட்ஸுக்கு பதிலாக ஒரு 100 பேலோட்ஸுக்கு பதிலாக ஒரு 10,000 ஒரு 1 lakh பேலோட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சர்வர் ஏதோ தொடர்ந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். மற்றவங்களுக்குலாம் வந்து லேட் ஆகும். ஸோ அது மாதிரி நிறைய வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான இம்பேக்ட்லாம் வந்து இந்த பக்கை வந்து கிரியேட் பண்ணுங்க கைஸ். இந்த பக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கை நான் ரிப்போர்ட் பண்ணி பேட்ச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ அவங்க அதனால் எனக்கு ஒரு ஆல் ஆஃப் ஃபேம் கொடுத்துருக்காங்க. இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தினேஷ் நரசிம்மன் சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோடய லிங்க்டின் ஐடி. ஸோ இதான் வந்து நான் வாங்கின ஆல் ஆஃப் ஃபேம். ஸோ இதெல்லாம் வந்து மற்ற நம்மள மாதிரி ரிசர்ச் எல்லாம் வந்து ஃபைன் பண்ண பக்ஸு. ஸோ அவங்களோட ஆல் ஆஃப் ஃபேம்ஸ். இது ஏன் லைவில் காட்டல அப்படின்னா வந்து லைவில் இருக்க இந்த சைட்டை வந்து தூக்கி விட்டுருக்காங்க. ஏன்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஸோ இந்த சைட்டை வந்து லைவில் இருக்கிறத தூக்கி விட்டாங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு வேல்டான ஆல் ஆஃப் ஃபேம் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் வந்து என்னோட செகண்ட் ஆல் ஆஃப் ஃபேம். ஸோ செகண்ட் ஆல் ஆஃப் ஃபேம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ இந்த பக்கை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான பக் தான். ஸோ இதே மாதிரி பிஓசி வந்து நிறைய எங்கிட்ட இருக்குது. அதை வந்து ஃபியூச்சரில் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தெல்லாம் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ எனிவே இந்த பிஓசி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிஓசி புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பிஓசி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போடலாமா போட வேணாமான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ என்னோடய டீச்சிங் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் a nice day. Bye.